ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக்டர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட்டு சர்வைவல் கேம் ப்ளே தான் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வைவல் கேம் ப்ளே தான் இந்த வீடியோ தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம ஃபஸ்ட்டு சர்வைவல் வீடியோவுமே இதுதான். அதாவது நம்ம வீடியோ இல்லை, நம்ம சர்வைவல் வீடியோ முதல். ஓகே, நம்ம இதெல்லாம் எடுத்துக்குவோம். ஓகே, ஃபிஷ் எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், நீ எடுத்துக்கோ மீதி வேணா. ஓகே, நம்ம இதுதான் வேர்ல்டு ஸ்பான் பாயிண்ட்லேயே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வைட் பண்ணேன். அவர் ஜாயின் ஆகி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தாறு மாதிரி தக்காளி சட்னியாக ஓடுறாரு மரங்களை தேடி. ஸ்டார்டிங் மேப் கிடச்சிது. அவர் எங்கன்னா அங்கே அந்த பக்கம் ஓடிக்கினே இருக்கார். என்ன வில்லேஜ் கண்ணில் மாட்டிடுச்சோன்னு நானும் ஓடுறேன். எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓடல, எல்லாம் மாதிரி ஓடிடுச்சு கைஸ். ஆவரத்தை நீங்களே பாருங்கள் எப்படி லேக் ஆகுதுன்னு. மொபைலில் சின்ன எரர் ஒன்று கைஸ். இந்த லேக் எரர் மட்டும்தான் எனக்கு இருக்குது. சரியாயிடுச்சுன்னா நல்லது. இப்போ பாருங்க எப்படி லேக் ஆகுதுன்னு. நான் ஃபாஸ்ட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னமோ இருந்துச்சு. ஓகே, நாங்கள் போயிடலாம். ஓகே, இந்த பக்கமா? இல்லை இந்த பக்கம். குட் கைஸ், இந்த பக்கம் தான் போகுது. ஐ ஆம் கோயிங் டு மைனிங் மூவி வேர்ல்டு. போயா யார் வாங்கினது? பாருங்க, பிக்கஸ்ட் கேவு போகுது. நல்லா உள்ளே போகுதா? ஐயோ மாட்டினாண்டா, டார்க்குன்னு இருக்கும். நிறைய பிளேயர் சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு ஒட்டோ ஜம்ப் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, நல்லா ப்ளே பண்ண முடியும்னு. நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இந்த கொஞ்சோண்டு சீட் எடுத்துக்கோம் தட்டி. ஏன்னா நாங்கள் சர்வைவல் வீடியோஸ் ஒட்டி நாங்கள் ஃபார்மிங்லாம் நிறைய பண்ணுவோம். ஸோ தேவைப்படுவோம் சீட். ஓகே, நான் உங்களை மியூட் போட்டுக்கிறேன். எல்லோரும் நீங்கள் எல்லாம் பாருங்கள். லெட்ஸ் கோ. நான் ஒரு வில்லேஜ் கண்டிப்பாக உங்களை கதை கிளம்பிக்கிறேன். கைஸ், எனக்கு இந்த ஐலாண்டை பார்த்தா சுற்றி வர ஒரு ஐலாண்ட், தனி ஐலாண்ட் மட்டும்தான் கைஸ் வாங்குது. ஓகேன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா இங்கால சின்ன ஐலாண்ட் ஒன்று போகிற மாதிரி காட்டுது. ஓகே, நம்ம போனால் நம்ம பிளேஸ்க்கு எப்படி தெரியும் பார்த்தா கிட்டே இருக்காது. சரின்னு சொல்லி நான் வெறும் கையை போட்டுனேன், சிறுன்னு போயிட்டேன். ஓகே, நான் அங்கே போயின்னு வில்லேஜ் ஒன்று தேடிட்டு வந்துடுறேன் கைஸ். எப்படியுமே அக்கேஷியல் ஈஸியாக வில்லேஜ் கிடைக்கும், ஆனால் எனக்கு கிடைக்கிது இல்லை. நான் ஒரு வில்லேஜை கண்டுட்டு உங்களுக்கு கைக்க ஆரம்பிக்கிறேன் கைஸ். லெட்ஸ் கோ. கைஸ், ஃபைனலாக நாங்கள் ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு நமக்கு. ஓகே, அங்கே ஒரு ஆடு இருக்கா, போட்டு வந்துடுவோம் கைஸ். வில்லேஜில் பெட் இருக்கும் தான், பெட்டு நிறைய நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம நிறைய பிளேஸ் இந்த வேர்ல்டில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்பான் பாயிண்ட்லாம் கொடுக்கறதுக்கு பெட்டு வேணும் கைஸ் நமக்கு. கைஸ், எனக்கு ஒரு பகுதி நினைக்கல, ஒட்டோ ஜம்ப்பை ஆன் பண்ணவே தெரியாது கைஸ். ஏன்னா எங்கே போனாலும் ஜம்ப் பட்டனை கொடுக்கணும் கைஸ். இப்போ ஒட்டோ ஜம்ப். ஓகே கைஸ், நான் வில்லேஜில்
2 வில்லேஜ் கைஸ். அங்கே ஒரு தனி வீடு இருக்குது, இங்கே ஒரு கூட்டு இது இருக்குது. ஓகே நான் 2 வீடியோ லூட் அடிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் வாய்ஸில். இந்த துண்டோட உங்களுக்கு மியூட் பண்ணுவேன், நான் எடிட்டில் உங்களுக்கு போட்டுருவேன். நீங்களே பாருங்கள் கைஸ் நடக்கிறத. நமக்கு சரியான மட்டும் ஃபுட்டு தேவை கைஸ். ஸோ நல்லா ஹெய்பல் எடுத்துக்கணும். ஹெய்பல் எடுத்துக்கினா தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு முடிவு பண்ண முடியும். ஓகே ஹெய்பல்லாம் எடுத்துன்னு இந்த வில்லேஜ் ஃபுல் லூட் அடிச்சு நான் பார்க்குறேன். லெட்ஸ் கோ. கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிளையும் எடுத்துக்குவோம், இந்த பெட்டையும் எடுத்துக்குவோம் கைஸ். இந்த வில்லேஜில் இருக்க எல்லா பெட்டையும் எடுத்துருவோம் கைஸ். லெட்ஸ் கோ. நம்ம மேக்ஸிமம் எடுக்க வேண்டியது 5 தான் கைஸ். ஏன்னா 5 பேருக்கு தான் ஒரு வேர்ல்டில் ஜாயின் பண்ண முடியும். எல்லாருடைய வேர்ல்டுலேயும் ஒரு வேர்ல்டில் 5 பேருக்கு தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ 5 பெட் எடுத்துக்கின்னு பெட் எடுக்கிறது டிப்பார்ட்மெண்ட்டு அடுத்த ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். லெட்ஸ் கோ. இங்கே இந்த வீட்டில் செஸ்ட் ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. நம்மளுக்கு இன்னும் 2 பெட் தான் கைஸ் கேட்கு. இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று எடுத்துக்கலாம்.
ஓகே கைஸ், நம்ம சர்வைவல் சீரியஸில் நல்லதொரு ஸ்டார்டிங் பார்ட்டாக இருக்குது. இந்த சர்வைவல் சீரியஸோட மெயின் கான்செப்டே இலட்ராவை எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான். இலட்ரா வரையும் நம்ம சர்வைவ் பண்ணி இந்த வேர்ல்டில் ப்ளே பண்ணணும் கைஸ். இதில் நான் ஒரு சீட் கூட யூஸ் பண்ணல கைஸ். கீப் இன்வெர்ட்ரி கூடியும் ஆஃபில் தான் கைஸ் இருக்குது. லெட்ஸ் கோ. அடுத்த டார்கெட் நமக்கு என்னென்னா அயன் கோலத்தை போட்டு தள்ளுறது. லெட்ஸ் கோ. ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு கைஸ். நான் ரிமோட் கிளிச்சில் என்னமோ ஆயிடுச்சு கைஸ். நான் அங்கேயே நிப்பாட்டினேன். அது என்னென்னா இங்கே வரையும் கொஞ்சம் ஓகே, இந்த அளவுக்கு போதும் கைஸ். இப்போ போட்டு தரலாம். லெட்ஸ் கோ. இப்படி போனால் நாளைக்கு தான் கைஸ் அடிச்சு முடியலாம். இப்படி போயிடுச்சுன்னா நாளைக்கு முடிய போனால் வீடியோவை உங்களுக்கே சவுத்துரும். அதனால் நான் சரசரன்னு இங்கே எடுத்துட்டேன். ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன் கைஸ். கிராஃப்டிங் டேபிளை லெஃப்ட் சைடில் வச்சேன் கைஸ். லெஃப்டாக ரைட் சைடில் வச்சேன் கைஸ். வச்சு நான் பார்த்தேன் அப்படியே நினைக்கிறது தான் கைஸ். நியூ நான் இன்றைக்கி பார்த்தேன் அயன்குளம் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். பாஞ்சு ஜெருன்னு வீசினான். அதில் இந்த நான் பாயிட்டேன் 3 பிளாக் போடாதடா வலியுது. எதுக்கும் 4 பிளாக் போடு. பாஞ்சான்னா விட்டுருவோம், இல்லைனா வச்சு அப்படியே வச்சிடலான்னு. ஓ வச்சிடணுமா? ஓகே கைஸ், நம்ம வுட்டன் ஸ்வாடு கைக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி அவன் மர்கையாத்தான் கைஸ். லெட்ஸ் கோ. ஓகே, வுட்டன் ஸ்வாட் எடுத்துட்டேன். ஜம்ப்பும் ஷார்ட்டும் போட்டுரும் கைஸ். 5 அயனுக்கு மேலே தந்தானா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் மேன், 5 அயனுக்கு மேலே தந்துடு மேன். காத்துக்கு இருக்க மேன். அயன் கிடைக்கணும் மேன். எனக்கு நிறைய அயன் வேணும் மேன். கைஸ் அவன் 5 அயனுக்கு மேலே தந்துருந்தான்டா குட்டு கைஸ். அவன் இல்லைனா அவன் பேட் பாய் கைஸ். பார்த்துடலாம் அவன் எத்தனை அயன் தந்திருக்கான்னு தெரியலை. நல்லா கிராஃப்டிங் டேபிள் கையில் வச்சுக்கணும். எப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னே தெரியாது. இங்கே போய் வாங்கினு ஓகே இப்போ எடுக்கலாம். ப்ளீஸ் 5 அயனுக்கு மேலே தந்துடு. அடப்பாவி பஞ்சம் பூச்சவங்க கைஸ். இவன் பஞ்சம் பூச்சவங்க கைஸ். இந்த ஆங்கிளும் உருப்பட மாட்டான். ஓகே கைஸ், நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த இங்கேருந்து கேவுக்கு போக போகிறேன் கைஸ். நான் இப்போ என்னடா ஒன்றுமே ரெடி ஆகாமல் கேவுக்கே போக மாட்டினடா நீ நினச்சிங்கன்னா பிகாக்ஸ் இருக்குது. ஐயோ ஃபுட்டு இல்லை கைஸ். ஓகே ஃபுட்டு செய்யணும் நம்ம. இந்த வீட்டுக்கு உள்ளே போ கைஸ். இங்கே பாருங்க கைஸ், செஸ்ட் ஒன்று இருக்குது கைஸ். நாங்கள் நோட்டே பண்ணல. 4 கோல்டு நகட்டு, 3 எமரால்டு இருக்கட்டும். எமரால்டு தேவைப்படும். ப்ரெட்டு கைக்கு எடுத்துருக்கு. ப்ரெட்டை கைக்கு எடுத்துடணும். கோல்டு நகட்டு ஓகே, நல்ல லூட்டாக தான் இருக்குது. ஓரளவு நல்லா, அவ்வளோ நல்லன்னு சொல்லலை, ஓரளவு. ஓகே கைஸ், நம்ம போய் இதை நிப்பாட்டினோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தா யாருமே இல்லை. ஓகே
ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வில்லேஜர் ஒன்று இருக்கான். வில்லேஜர் நாங்கள் பெட் செட்டுக்கிறதுனால 5 வில்லேஜர் போட்டு சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் நஷ்டம். நான் அயன் க்ளோவ்ஸ் பண்ண மாட்டான் இந்த வில்லேஜரை. ரிப்பீட் யாரா வாச்சா? ஐயோ ஓடியாடாக்கு. முதல்ல தூரம் போய் பார்க்கணும். கைஸ் அடிக்கிறான் கைஸ். யாரா அவன்? பிளேஸ் கிளஸ் ஜாயின் ஆகினாங்களா நம்ம வீட்டுக்கு? ஓ பசி அடிக்கிறதோ? ஐயோ அடப்பாவி, ஹங்கர் பார் நோட் பண்ணல கைஸ். பசி யாரோ அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கின்னு ஓடுறேன். யாரா அடிக்கிறான்னு பார்த்தா பசி அடிக்குது கைஸ். பசியால் சாவ பார்த்துங்க கைஸ், காப்பாற்றிட்டாங்க கைஸ். அடுத்த பசி நீ தான் மாட்டினப்போ. ஓகே கைஸ் நாங்கள் கேவுக்கு போகலாம் இப்போ. ஓ மை காட், ஓ கைஸ் லக்கு கைஸ். லெட்ஸ் கோ. முதல்ல போய் பக்கெட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், மனசு சொல்லுது. ஓகே லெட்ஸ் கோ. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லூட் எடுத்தாச்சு கைஸ். நாங்கள் நல்லா எடுத்து இந்த லூட்டை பணியை போய் நாசமாக்க விரும்பல. நாளைக்கு நான் பெட்டை வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுனே போகலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஏன்னா மனசு சொல்லுது கைஸ், பெட்டை வச்சுன்னு போ இல்லைனா போயிடும் எல்லான்னு. 1க்கு 4 ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுன்னு குதிக்க தெரியுமா? ஹெல்த் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஹேபிளை போட்டு இறங்கிடுவோம். பெரிய ஜம்ப்ஸுக்கு தான் நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஸ்னீக் அண்ட் கோ ஃபார்வர்ட் அண்ட் அன்சீக். ஐயோ எம்எல்ஜி கேவலமாக பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கேவலமாக ஒரு எம்எல்ஜியால் உயிர் தப்பிட்டோம். ஓகே மேன் இழுத்தோடாது யாரும் அடிக்கிறாங்க. யாரும் இல்லை. ஓகே இதுக்கு அவுட்டு நான் வச்சுருந்தேன். ஒரு ஜாம்பி பாயிலும் ஒரு ஸ்கெலட்டன் பாயிலும் இருந்தாலே போதுங்க நம்ம அவுட் ஆகிறதுக்கு. இருந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிட்டு போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. அப்படியுமா இப்படியுமா ஒரு மாதிரி அயன் பிக்கெக்ஸ் எடுத்துட்டோம் கைஸ். அயன் பிக்கெக்ஸ் எடுத்தாலுக்கே ஆர்வம் கோடிடுச்சு கைஸ். நமக்கு ஆர்வம் கோடி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு வுட்டை மறந்துட்டேன் கைஸ். அதோட தான் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் எனக்கு ஞாபகம், ஐயோ புழுந்தாளுக்கு எதாவது ஹெல்த் பண்ணுச்சு. அதோட தான் ஐயோ ஃபுட்டு செய்ய தானே வந்தேன், என்னையா பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு ரிப்பீட் ஓடி வந்து உட்காந்து ப்ரெட் எல்லா வீட்டையும் ப்ரெட்டாக மாற்றிக்கிட்டு இருந்தேன். 55 ப்ரெட்டு. ஓகே கைஸ், இதெல்லாம் இப்படி மாற்றி கிளிக் பண்ணிக்கினே இருக்கணுமா, இல்லைன்னா தர மாட்டாங்களாம். ஐ ஹேட் மைன்கிராஃப்ட். ஐயோ இப்படி வந்தால் நாளே ஆயிடுமே. ஓகே கைஸ், நான் இது கிளிக் பண்ணி 55 + 3 எங்கள்கிட்ட இருந்தால் டோட்டல் 58 பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போய் கொஞ்சம் கோலும் வாங்கி எடுத்துகிட்டு
அடுத்த டார்கெட்டுக்கு போகலாம். ஓகே லெட்ஸ் கோ. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அயன் பிக்காக்ஸு அப்புறம் ஸ்டோனில் சுவாடி எல்லாம் செஞ்சுக்கினேன். இப்போ முன்னாடி எனக்கு அங்கே எமரால் மாதிரி இருந்தது, போய் பார்த்தா காப்பரு. ஏமாந்துட்டியே என்ன இருந்தது கைஸ் எனக்கு. நான் போகிறேன் ஒரு கேவ் இல்லை, ஒரு பிக் டீப்பாக போகிற கேவ்னே இருக்கலை கைஸ். முடியலை கைஸ். அதோட இந்த வீடியோவில் கேவ் கண்டுபிடிக்க முடியாது, எப்படியும் அடுத்த வீடியோ தான் போகணும்னு சொல்லி இந்த வீடியோவை இங்கே இந்த முடிச்சிக்கணுன்னா யாராவது போட்டுருவானுவேன். மேலே போய் முடிச்சுக்க போகிறேன் கைஸ். லெட்ஸ் கோ. ஏன்னா அந்த கிராஃப்டிங் டேபிள் என்னை ஏன் விட்டுன்னு போகிற, உனக்கு எம்பிட்டு உதவி பண்ணேன் கேட்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அதையும் ஆட்டையை போட்டுன்னு போயிடுவான். ஓகே ஆட்டையை போட்டேன்னா போட்டேன். ஓகே லெட்ஸ் மேலே போகலாம். இங்கேருந்து மேலே போக முடியாது, இங்கே இந்த கல் அடிச்சோன்னா கஷ்டப்பட்டு அங்கே போய் போட்டு வந்துட்டாங்க. வந்து அங்கே என்னமோ இருக்க இந்த ஃப்ளிண்ட் எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கே சம்டைம் ஃப்ளிண்ட் வரும், இல்லைனா நாங்கள் நல்லா ப்ளே பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளேயர் வந்து நம்மக்கிட்ட அஸ்கு புஸ்கு வேலை போட்டான்னா ஃபைட்டுக்கு வந்து நம்ம லூட் ஏதாவது போட்டானா, அதனால் கொஞ்சம் முன்னாயத்தமாகி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இன்னொரு மைனே போட்டு பார்த்தேன். நான் ஒரு மித்தில் பார்த்தேன் கைஸ். நீங்கள் சரியாக 20 கிராவல் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி 20க்கு அடுத்தது இது கிடைக்கும்னு, ஃப்ளிண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. நானும் பார்க்குறேன் நிறைய வீடியோ எல்லாத்துலேயும் அப்படி தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லி முதல்ல 20 தொட்டேன். 21 பார்க்குறேன். நாயா ஏமாத்தாங்க யாருன்னு இருந்தது கைஸ் எனக்கு. ஏன்னா அதுவுமே கிராவலாக தான் இருந்தது. சரி போட்டு மேலே போகிறதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளிண்ட் கிடச்சிச்சு கைஸ். ஒரு ஃப்ளிண்ட்டு தான் நான் கேட்டேன், ஏன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன்னா மேலே போகிறது என்ன சொன்னேன், அதுக்கும் தேவைப்படும் கொஞ்சம். ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஸ்டார்டிங்கே மேலே லைட் பற்ற ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாக இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி பெட்டுக்கா டான்ஸர் எடுத்து வச்சுக்கின்னு வீட்டு ஓரமாக இது சீடு ஓரமாக்கின்னு ஒரு வெய் வச்சு கிளிக் பண்ணேன் கைஸ். அடிச்சு சொன்னேன் எலும்பு கொலாடி விடும் கைஸ், சம்டைம்ஸ் விழும். இல்லை கைஸ் சரி ஆகிட்டோம் கைஸ். அழகாக ப்ளே பண்ணி அழகாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே இங்கே யாராவது வர்றீங்களா? இல்லை, இந்த பக்கம் போயிடலாம் கைஸ். சரியா வாயா பாருங்க கைஸ். நான் இதுக்கு வந்துச்சு கைஸ். அடப்பாவி காய்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு மித்து சொல்லிக்கவா. எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் இது மவுஸில் இந்த ப்ளேஸ் பண்ணுறதை வைக்காதீங்க காய்ஸ். நீங்கள் கீபோர்டில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபோர்வர்ட் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும் காய்ஸ். ஸோ உங்களுக்கு பிரிட்ஜிங் மேக் பண்ண ஈஸி ஆகிக்கும் காய்ஸ். நான் இதுக்கு ஒரு முறை தான் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே மேலே வந்துட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ் எங்கேயாவது. ஓகே சரி அதை விட்டுருவோம் கைஸ். லெட்ஸ் கோ. நம்ம இதோட எங்கள் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஐயோ இந்த ஸ்பேஸ் பட்டனே கொள்ளாதையா. ஐயோ வந்துட்டாயா ஹெல்த்தில் மேன். அவசரப்பட்டுட்டே குமார் இருந்தது கைஸ். அப்புறம் நாங்கள் ஸ்பான் ஆனேங்கன்னா எங்கேயோ வந்திருக்கோமோ, சொல்கிறதுக்கு வந்துட்டோமோ, வெள்ளையாக இருக்கே. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஸ்பான் பண்ணிட்டு சீக்கிரமாக ஓடியா ஒரு குமார்னு ஒரு ஓட்டம் பிடிச்சேன் பாருங்கள்.
தான் கைஸ் அம்போய் தான் போல் லூட்டு போயிடுச்சு. அந்த ரோட்டும் மறந்து போச்சு, எல்லாம் போச்சு. இன்றைக்கி எங்கே இருந்து வந்தேன் எல்லாம் நாசமாயிடுச்சு கைஸ். எப்படி தேடுவேன்னே தெரியல கைஸ். ஓகே ஆகலாம் கைஸ், அழிஞ்சு தேடலாம். கொஞ்சம் கைஸ் நம்ம போட்டுருவோம். அவுட் ஆகினா அந்த எனக்கு ஒரு ரூட்டு தெரியும், அந்த ரூட்டில் போனால் சம்டைம்ஸ் நம்ம லூட்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது உள்ளால போய் அவுட் ஆகலாம் கைஸ். லெட்ஸ் கோ. செகண்ட் டெத்து கைஸ். இன்னுமே நான் சொல்கிறேன் என் லூட்டை கிடைக்கல கைஸ், எனக்கு கடைசி மூட்டை. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம இந்த லூட்டை எடுத்தோம். ஏன்னா வச்சு தான் எடுத்தோம். எத்தலைக்கு அந்த அப்பர் மூணு மரங்களை தேடி ஒரு பக்கம் ஓடினான். மரங்கள் இந்த பக்கம் வந்தது. அவன் லைட்டாக தேடி பார்த்தேன், இந்த பக்கம் தான் கைஸ் இருக்குது. சரி, அப்போ இந்த பக்கம் தான் நாமளும் போகணும். அப்பர் மூணு இந்த பக்கம் போயின்னா அவனை வில்லேஜ் இல்லை, இது முடிஞ்சுது கைஸ். இந்த சங்கு இந்த இது இந்த இடம் முடிஞ்சதும் நான் அப்புறம் முன்னே லெஃப்ட் ஆகிட்டா என்னமோ எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு என்னமோ மூவியா என்னமோன்னு. அதோடய நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுஸ் பண்ணி அந்த வீடியோவை நான் தள்ளி பாருங்கள். நம்ம அந்த பக்கம் ஒரு ஏரியா கடந்து போகிற மாதிரி தான் போகணும். அந்த யோசிச்சுட்டு நான் அந்த ஏரியா தேடி போகிறேன் கைஸ். லெட்ஸ் கோ. கிளிக்கிங் ஃபாஸ்ட்லேயே போகிறேன் கைஸ். வேர்ல்டு கைஸ். ஐயோ இதா, ஐயோ மேலே அடியா, எனக்கு கண்ணு விளங்குது இல்லையா? ஐயோ ஐயோ தண்ணியில் மூழ்க அடிச்சிடாதையா, பாவையா நான். சரி கைஸ், எப்படியுமே இந்த ஏரியா தான் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்தோம் கைஸ். நம்ம லூட்டு ரீஸ்பான் ஆகிறதுக்கு முந்தி சீக்கிரமாக போயிடணும். லூட்லனா போயிடும் கைஸ். போனால் மர்கையா பாய் மர்கையா ஹாய் அவரோட தான் வேணும். அப்போ அங்கே என்னமோ இருந்த மாதிரி இருந்தது. கிட்ட போனேன், மரம் இங்கெல்லாம் இந்த இடத்தே இப்போ நான் ஃபுல் சங்கையுமே ரீஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். இல்லைண்ணா அடுத்த எபிசோட் ஆயன் தேடுறது இல்லை, வேர் இஸ் மை லூட்னு தான் ஆரம்பிக்கணும். பட்டுன்னு அசுரன்ல கைஸ் 31 மினிட் ஆகுது கைஸ். பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லூட்டு எங்கேருந்து கூட தெரியல கைஸ். எப்படி கைஸ் நம்ம ப்ளே பண்ணுறது? நம்ம லூட்டு கைஸ். நாங்கள் நல்லா ஞாபகப்படுத்திங்கன்னா 2 பயாமி சேர்ற மாதிரி ஒரு இடத்துல தானே நம்ம இது இருந்தது. கொஞ்சம் இருங்க கைஸ், இந்த இடம் லைட்டாக அந்த மாதிரி ஃபீல் வருது எனக்கு. 2 பயாமி சேர்ற இடமா இது? அந்த பக்கம் தான் லூட் இருக்கும் மனம் சொல்லிக்கிறது. சீக்கிரமா வாயா, சங்கு லோடையா, லூட்டியா போயிடும்யா. ஐயோ என்னையா இது சங்கு புகுந்து கொண்டு போகிற இல்லையா? நமக்கு ரூட் தெரியாமல் இந்த இதால் போயிடுவோம், இதில் பூந்துடுவோம். ஓகே பூந்துட்டோம். 2க்கும் நடுவில் சரியா? இங்கே தான். ஐயோ தண்ணி எங்கே வந்துச்சு கைஸ்?
நேரம் செஞ்சது நாசமாக போயிடுச்சு கைஸ். சீட்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை கைஸ், வெயிட் செகண்ட். Got broken out to be sorry. Where are you? கைஸ், நான் அடிச்சு சொல்கிறேன் கைஸ், நம்ம வந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம லூட்டு போயிடுச்சு கைஸ். இனி நம்ம லூட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நெவர் அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனாலும் ஒரு வேலை பண்ணால் கிடைக்கும். ஆனால் அந்த வேலை எப்படி பண்ணுறதுன்னு மறந்துடுச்சு கைஸ். நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களிடம் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம சீரியஸ் நல்லா போகணுன்னா சீட்ஸ் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆன் தி சீட்ஸ். சாரி கேம். ஐயோ, கேம்கள் கூட வெல்கம் ஆகுது இல்லைங்களா கைஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கேம் ரோல் சரியாக தான் நடித்தேன். ஏன் காட்டுதில்ல செட் கேம் ரூல்? ஆமாம், கேம் ரூல் காலையில் கேம் ரூல். வா ஐயோ, கேம் ரூல் கைஸ். கேம் ரூல் மறந்துச்சு கைஸ். கைஸ், நமக்கு கேம் ரூல் போட முடியாது கைஸ், ஏன்னா சீட்ஸ் ஆனில் இருக்கணும். மன்னித்து கொள்ளுங்கள், சீட்ஸ் ஆன். வெயிட் செகண்ட். கிராவல் நான் மேலே வரக்குள்ள தானே போட்டேன். மை லூட் கிடச்சிருச்சு கைஸ். சீட்ஸ் ஆன் செய்யலை கைஸ். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சீட்ஸ் ஆன் பண்ணாமல் நம்ம பழைய சர்வைவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். லெட்ஸ் கோ. கஷ்டப்பட்டு நம்ம லூட்டு எங்கே இருக்குன்னு தேடி நம்ம இடத்துக்கே வந்துட்டோம் கைஸ். ஆனால் இப்போ தான் கைஸ் எனக்கு ட்ரெஷர் ஒன்றே மாட்டிருக்கு. எப்படா நீங்கள் இங்கே அங்கே போவ? ஒன்று சொல்லுது, செஞ்சு பார்க்கலாம். பாஞ்சிடுறா டார்க்கு. பாஞ்சிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம லூட்டு அழகாக கிடச்சிச்சு. எல்லாம் அந்த ஜாம்பி பாயலால் வந்தது. பாதி லூட்டு காணாமே போயிருக்கோம் கொஞ்சம் இல்லைனா. என்ன கைஸ் இங்கெல்லாம் வந்திருக்கு? ஓகே, கிராவல் பாருங்க கைஸ், 10 தான் இருக்குது. நம்ம போனோம் இப்போ. இதை மறக்காதயா, வழிதை எடுத்துறியா டார்க்கு எடுத்துறியா? ஓகே, இதுதான் நம்ம மைண்ட் பண்ணி இந்த இங்கே வச்ச சனி பெட்டால் தான் எல்லாம் நாசமாயிடுச்சு. ஓகே, இங்கே தான் போகணும். ஐயோ, டபிள்யூ கியூ அமைக்கிறது ஏன் போகலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட் கைஸ், புதிய வானம் தெரிந்தது, சர்வைவல் சீரியஸ் பிடித்தது கைஸ். பெட் வச்சிடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நம்ம இந்த பக்கம் போய்ங்க இருக்கோம். எனக்கு சின்ன ஒர்க் ஒன்று, அதுக்கு தான். ஓ மை காட், இந்த கேவுக்கு நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகல. ஒரு விஷயம் நோட் ஆகணுன்னே இருந்தது. காய் விழுந்துடாது மேனு. ஹார்ட்டில் இருக்க கன்ஃபார்மும் ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஓ மை காட், லால் மேன். ஸ்னீக் பண்ணிக்கிட்டு போ லால் மேன். லால் ஸ்னீக் பண்ணு லால். ஓகே கைஸ், நான் தற்கொலை முயற்சிக்கு போக மாட்டேன். ஏன்னா போனோம் மறுகையாக மட்டும்தான் கைஸ். வரும் கைஸ், உள்ள ஒர்க் இருக்குது கைஸ், பத்திரமா இருக்கணும் கைஸ். விழுந்தோன்னா மரியாதான் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சு கைஸ். லெட்ஸ்கோ, பெட்டை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சீட்ஸ் ஆன் பண்ண போகிறோம் கைஸ். நான் ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு என்னது லூட்ஸ்லாம் தேடுவாங்க நம்ம வேர்ல்டில். அதில் கீப் இன்னொரு ஆஃபாக இருந்தால் மற்ற பிளேயர்ஸ், அதாவது நியூ பிளேயர்ஸ் வந்து அவங்கள அடிச்சு போட்டுட்டு
எடுத்துன்னு போயிடுவாங்க கைஸ் எல்லாரையும். அதெல்லாம் அவங்க பாவம் கைஸ்ன்னு என் மனசு சொல்லுது. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் கண்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு லூட்டு இல்லாமல் போனாலே மற்றவங்கள போட்டு அடி அடின்னு வச்சு அவங்கள ரூட்டை பறிக்கிற செட்டு தான் மைன்கிராஃப்ட்டு. அப்படிங்கும்போது சொல்லவா வேணும் நியூ பிளேஸ் வந்து என்ன நடக்கும்னு. அதுலேயும் பிவிபியில் ஸ்கில்லு நிறைஞ்சவங்க வந்தால் அவங்க தான் கேம் பிளே கிங்கு. ஸோ அதனால் நான் ஐடியா வச்சுருக்கேன் என்னென்னா, வர்றவன் வரட்டும், ப்ளே பண்ணி தான் சேர்க்கணும், இல்லைனா போ, அப்படிதாங்க கைஸ். ஓகே வச்சுட்டேன். நம்ம தான் ரெட்டு கலரு, நான் யாருன்னா யாருக்கும் தெரியாத கலர் ஒன்று ரெட்டு. ஓகே கிளிக்கிங் 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 கிளிக்கிங். ஓகே கைஸ் நல்லா கிளிக் பண்ணிட்டோம். பெட்டை எக்ஸாக்டாக சென்டரில் தான் கைஸ் வைக்கணும். கிராஃப்டிங் டேபிளை நாங்கள் கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம தான் கிராஃப்டிங் ஐயோ வாய்க்கு வருது இல்லை, கிராஃப்டிங் டேபிள் மேலே நின்றுட்டு கேமை எண்ட் பண்ணலாம் கைஸ். கேம் எண்ட் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம பிளேயர்ஸுக்கான கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடலாம். அது என்ன கிஃப்ட்னா பாருங்க கைஸ். ஓ மை காட், இதை வந்துருச்சு கைஸ். நான் உங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் பண்ணுங்கள். நான் இந்த யூஸ் ஐட்டம் இந்த பிளேஸ் பிளாக்குக்கு வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் யூஸ் பண்ண முடியல கைஸ். யான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு டவுட் இருக்குது, பிக் பிளாக்னா என்ன? ஜிஎம்கே தான் வருமா? அது க்ரியேட்டிவ் மூடுக்கு மட்டும்தான் போல கைஸ். அது நமக்கு ஒர்க் ஆகுது இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் லிங்க் சேனல் பயோவில் இருக்குது டிஸ்கார்ட் லிங்க்கு. மறக்காமல் எல்லோரும் ஜாயின் ஆகி என்னோடய நியூ சர்வருக்கு ப்ளே பண்ணுவாங்க. சூன் வி ஆர் அப்டேட்டிங் அ சர்வர். அதுவும் நம்மளோட வீடியோ டாக்டர் கேமிங் இன்னொரு புதிய வீடியோவில் வரேன்.